ஹே காய்ஸ், இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நம்ம தனியா தான் வாழ்றோமா இல்ல வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களா? இந்த கேள்வி நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்திருக்கும். இந்த கேள்விகள் கூடவே வானத்துல விசித்திரமா தெரிஞ்சது உண்மையாலுமே வேற்று கிரகவாசிகள் தானா அப்படிங்கிற கேள்வியும் சேருது. அப்படி இந்த உலகத்துல தெரிஞ்ச 5 யூஎஃப்ஓ பத்தின நிகழ்வுகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். த ராஸ்வெல் இன்சிடென்ட். ஜூலை 1947 ராஸ்வெல், மெக்சிகோ. வில்லியம் பிரசல் அப்படிங்கிறவரு அவரோட நிலத்துல சிதறி கிடந்த விசித்திரமான பொருட்களை பார்த்து அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. அது அவர் இதுவரைக்கும் பாத்திராத வகையில விசித்திரமான உலோக துண்டுகளா இருந்திருக்கு. அங்கதான் ராஸ்வெல் இன்சிடென்ட்டோட கதை ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வுல யுஎஸ் ஆர்மி ஆரம்பத்துல ஒரு ஃபிளைங் டிஸ்கை ரெக்கவர் பண்ணனதா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது உலகத்துல பல்வேறு இடங்கள்ல தலைப்பா மாறுது. ஆனா 24 மணி நேரத்திலேயே அந்த கதை அப்படியே மாறிடுச்சு. அவங்க கண்டுபிடிச்சது ஃபிளைங் டிஸ்க் இல்ல, அது வெதர் பலூனோட பாகங்கள்னு அவங்க மாத்தி சொல்லி இருந்திருக்காங்க. இருந்தாலும் சில பேர் அது விசித்திரமான பொருள், அதுல இருந்து வேற்று கிரகவாசிகளுடைய உடல்களை ரகசியமா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல நாட்கள் கழிச்சு யுஎஸ் கவர்மெண்ட் 1994 ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. அதுல அந்த இடத்துல சிதறி கிடந்த பொருட்கள் டாப் சீக்ரெட் சர்வைலன்ஸ் பலூனோடது, அது ப்ராஜெக்ட் மோகுல சேர்ந்ததுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதை சில பேர் தான் நம்புறாங்க. இன்னொரு பக்கம் சில பேர் அது வேற்று கிரகவாசிகள் தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஏன் இது ரகசியமா பார்க்கப்படுது? அதுல இருந்து வேற்று கிரகவாசிகளுடைய உடல் எங்க? இப்படி பல கேள்விகளும் இதை சுத்தி கேட்கப்படுது. இப்படி இது ஒரு மர்மமா மட்டுமே தான் இப்ப வரைக்கும் இருக்கு. தி ரெண்டல்ஷாம் ஃபாரஸ்ட் இன்சிடென்ட். இதை பிரிட்டிஷ் ராஸ்வெல்னு சொல்லுவாங்க. இது நடந்தது இங்கிலாந்துல ரெண்டல்ஷாம் ஃபாரஸ்ட்ல. டிசம்பர் 1980 RAF பேசஸ்ல இருந்த யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல் அந்த காட்டோட மரங்களுக்கு நடுவுல விசித்திரமான வெளிச்சத்தை பார்த்ததா சொல்றாங்க. அந்த வெளிச்சம் விளக்கமளிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அங்க வந்த வெளிச்சம் என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்க விசாரணை நடத்திட்டு இருந்த அந்த நேரத்துல பல வண்ணத்தோட இருந்த ஒளிரக்கூடிய லைட்ஸோட ஒரு பொருளை அவங்க பார்த்திருக்காங்க. அது அந்த இடத்துல சுழன்றுட்டு இருந்திருக்கு. இது நடந்த அடுத்த நாள் இரவும் இந்த நிகழ்வு மறுபடியும் நடந்திருக்கு. அதே மாதிரியான விசித்திரமான வெளிச்சங்கள் மறுபடியும் அங்க தெரிஞ்சிருக்கு. அந்த காட்டுக்குள்ள அசாதாரணமான கதிர்வீச்சு அளவு இருந்ததும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சில பேர் இது லைட் ஹவுஸ்ல இருந்தோ இல்ல நட்சத்திரங்கள்ல இருந்து வந்த வெளிச்சமா இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கூட இந்த விஷயம் ஒரு விவாதமா மட்டும்தான் இருக்கு. இதை பத்தின முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தி ஃபீனிக்ஸ் லைட்ஸ். மார்ச் 13, 1997 அரிசோனால இருந்த பல பேரால மறக்க முடியாத ஒரு இரவா அது மாறுது. அந்த அன்னைக்கு 1000க்கும் அதிகமான மக்கள் வி ஷேப்ல ஒளிரக்கூடிய பொருளை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இந்த காட்சிகள் பல மணி நேரம் அங்க இருந்திருக்கு. காவல்துறை அதிகாரிகளும் அப்போதே கவர்னரும் கூட இதை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் அது ட்ரைனிங் பிராக்டிஸ் அப்போ ஏற்பட்ட வெளிச்சங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன அந்த விளக்கத்தை சுத்தி பல கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அது ஒருவேளை ட்ரைனிங் பிராக்டிஸ் அப்போ வந்த வெளிச்சமா இருந்தா அது ஏன் வி ஷேப்ல நகர்ந்தது அப்படின்னும் ஏன் ரொம்ப நேரம் தெரிஞ்சது அப்படின்னும் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இது இன்னும் மர்மமா தான் பார்க்கப்படுது. வாஷிங்டன் யூஎஃப்ஓ ஃபிளாப். 1952 ஜூலை. தொடர்ந்து 2 வார இறுதி நாட்கள்ல அடையாளம் தெரியாத பறக்கிற பொருட்கள் ரேடார்ல தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்கள், விமானிகள், சில பொதுமக்களும் அதை பார்த்திருக்காங்க. அந்த பொருட்கள் நம்ப முடியாத வேகத்துல வானத்துல பிரைட் லைட்ஸா வந்திருக்கு. ரேடார் ஆபரேட்டர்ஸும் அந்த இடத்துல அந்த பொருட்கள் இருக்கு அப்படின்னு உறுதி செஞ்சிருக்கு. ஆனா அது விமானங்களோட பொருத்தாம இருந்திருக்கு. ஏன்னா அந்த பொருள் திடீர்னு மறைஞ்சு சில நிமிடங்களுக்கு அப்புறமா மறுபடியும் தோன்றியிருக்கு. அதிகாரிகள் இது ஒரு வேளை வானிலை நிகழ்வுகள்னாலேயோ இல்ல வெப்பநிலை காரணமாவோ ஏற்பட்ட காட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பல பேர் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்திருக்காங்க. தி பெட்டி அண்ட் பார்னே ஹில் அப்டக்ஷன். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே யூஎஃப்ஓவை பார்த்ததா சொன்ன நிகழ்வுகள் தான். ஆனா இவங்க வேற்று கிரகவாசிகளால கடத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு பல பேரால நம்பப்படுது. இது பெட்டி பார்னி ஹில்லோட கதை. செப்டம்பர் 1961 அவங்க 2 பேரும் நியூ ஹாம்ஷயர் பகுதியில கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க வானத்துல பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை கவனிக்கிறாங்க. அந்த வெளிச்சம் அவங்கள நோக்கி பக்கத்துல வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அவங்களுடைய காரையும் அது தடுத்ததா சொல்லப்படுது. அடுத்ததா அவங்க இருந்த இடத்துல இருந்து சில மைல் தூரம் போன அப்புறமா தான் அவங்களுக்கு சுயநினைவு வந்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய காரை தடுத்து நிறுத்தின அப்புறமா அந்த வெளிச்சத்துல இருந்து பெரிய தலைகளை கொண்ட சில பேர் அவங்கள கடத்தி கூட்டிட்டு போயிட்டதா சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க அந்த நிகழ்வு முடிஞ்ச அப்புறமா ஹிப்னாசிஸ் பண்ணதுல சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு பத்தின முழு வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல எந்த நிகழ்வு உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது இல்ல நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் சில யூஎஃப்ஓ நிகழ்வுகளும் இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி வர வீடியோஸ்ல பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களா இல்லையா? இதே மாதிரி இன்னும் வேற எந்த தகவல்கள் வேணும்னு நினைச்சீங்கனாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.